அண்மை செய்தி 2538 பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. விவரங்களை வழங்குகிறார். வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதே போன்று லஞ்சம் பெற்றுக்கொண்டு நியமனம் நடந்திருப்பதாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2538 பணிகளுக்கு பணம் பெற்றுக்கொண்டு ஊழல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனையும் மேற்கொண்டிருக்கிறது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியாகிறது. ஒவ்வொரு பதவிக்கும் குறிப்பாக 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை இவர்கள் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அதற்கான இந்த தலைவரில் நடைபெறுவது தெரிய வந்திருக்கிறது. இதில் முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் குறைந்தது 150 தேர்வர்களுக்கு நியமன ஆணைகள் வழங்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட 2538 பணியிடங்களான உதவி பொறியாளர்கள், நகர திட்டமிடல் அதிகாரிகள், இளநிலை பொறியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த துறைக்கான அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் வீடுகளிலும் சோதனைகள் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தான் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக டிஜிபிக்கு இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது கடிதம் அளித்திருக்கிறது. இந்த கடிதம் தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தப்படும் என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.